ஹாய் கைஸ். ஸோ உல்ஃபர் சார்பாக நாங்கள் ஒரு மேட்சோட ப்ரிவியூவில் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். இந்த வீடியோவில் நான், பக்தா, அப்புறம் ஹரி, நரேஷ் 3 பேர் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மேட்ச் ஆஃப் த சீசன் அப்படின்ற மாதிரி இந்த மேட்ச் இருக்க போகுது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் சென்னை வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ், இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஆர்சிபி வெர்சஸ் பஞ்சாப். ஏன்னா அந்த மேட்ச் நடந்தது அது ஒரு மாதிரி ஒன் சைடட் ஸ்டோரியாக முடிஞ்சு போச்சு. அதை நாங்கள் ரிவ்யூ பேசியிருக்கோம். நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ ஆட் பண்ணுறோம். பட் திஸ் இஸ் கோயிங் டு பி சிஎஸ்கே வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் இன் சேப்பாக். இது என்னடா இது பெரிய இது ஒரு பெரிய பயங்கரமான ஒரு பேட்டில் எல்லாம் கிடையாது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, திஸ் இஸ் தி லாஸ்ட் கேம் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயிங் அட் ஹோம் இன் 2026 கேம்பெயின். அண்ட் இந்த வரைக்கும் ஆடாத மகேந்திர சிங் தோனி இந்த மேட்ச் ஆடுவாரா மாட்டாரா, ஆடுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப இருக்கு அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் எக்கச்சக்கமா வந்துட்டு இருக்கு. ஒன் லாஸ்ட் டைம் ஆடுவாரா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த மேட்சோட ப்ரிவியூ பத்தி பேச போறோம். ஸோ யாருக்கு லைக்ஸ் இருக்கு, மேட்சப்ஸ் எப்படி இருக்கும், பிளேயிங் லெவன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல பேசலாம். ஸோ இன்டு த வீடியோ சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவன்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சிஎஸ்கேல பார்த்தோம்னா அகைன் ரீசெண்டா ஓவர்டன் வந்து இன்ஜுரினால லாஸ்ட் மேட்சே வெளியே போய் ரூல் அவுட் ஆயிட்டாரு. அவருக்கு பதிலாக வந்த ஸ்பென்சர் ஜான்சன் கொஞ்சம் நல்லாவே போட்டாரு. ஸோ அவர் கண்டினியூ பண்ணிடுவாங்க. அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன், நூர் அகமது, பிரெவிஸ். இல்ல இந்த இடத்துல ஓவர்டன் சொல்றப்போ அங்க ஒரு ஓவர்டன் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அது நம்ம ஜேமி ஓவர்டன் நினைச்சிடாதீங்க, அது கிரேக் ஓவர்டன், அவரோட பின் பிரதர். அதை அவங்க பதிவு பண்ணிக்குவோம். அது நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணி மீன் போட்டுட்டு இருக்காங்க. ஆமா, அது இது நம்ம ரமணா இல்ல, வேற ரமணா அந்த மாதிரி. இது வந்து என்னன்னா, ஸோ ஓகே ஃபைன். ஸ்பென்சர் ஜான்சனும் பிரெவிஸ், நூர் அகமது அண்ட் அகில் ஹுசைன் இனி கண்டிப்பா மேட்ச்ல ஆடணும். ஸோ அகைன் மறுபடியும் உங்களுக்கு ஒரு டவுட்ஸ்லாம் வரலாம். இல்ல அங்க 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, என்ன பண்றது, 2 இல்ல 3 பேர் இருக்காங்க, என்ன பண்றது அப்படின்னா கன்ஃபியூஷன் எல்லாம் வரலாம். அதெல்லாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு வந்து பவர் பிளேல இப்ப போடுறதுக்கு ஓரளவுக்கு பவுலர்ஸ் இருக்காங்க. ஸ்பென்சர் ஜான்சனையும் முகேஷ் சௌத்ரியும் வச்சு பவர் பிளேல ஓவர்ஸ் கொண்டு போங்க. மிடில் ஓவர்ஸ்ல கூட நீங்க அகில் ஹுசைன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல பவர் பிளேல ஒரு ஓவர் ட்ரை பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஓவரே ட்ரை பண்ணி கொடுத்து ஆரம்பிச்சு பாருங்க. விழுந்ததுன்னா ஓகே, இல்லைன்னா கூட நூர் அகமதோட காம்ப்ளிமெண்டரியா போடுறதுக்கு ஒரு பவுலர் இருப்பாரு கண்டிப்பா, விச் இஸ் அ வெரி யூஸ்ஃபுல் டாக்டிக். ஸோ கண்டிப்பா அகில் ஹுசைன் ஆடி ஆகும். ஸோ அவங்களோட 4 ஓவர்சீஸ் காம்பினேஷன் இதுவாக தான் இருக்கணும். அண்ட் பிகாஸ் அகில் ஹுசைன் உள்ள வர்றது அப்படிங்கறதுனால குர்ஜாப்னீத் சிங் வந்து வெளியே போகணும். குர்ஜாப்னீத் சிங் அப்படி வெளியே போயிட்டார் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சிவம் துபே இம்பாக்ட்ல ஆடிட்டு கார்த்திக் சர்மா அந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவல்ல போய்க்கலாம். பட் இதுல ஒரே ஒரு சேலஞ்ச் என்னன்னா, எம்எஸ் தோனி இங்க எங்க 15 ஆவார் அப்படின்றது தான். ஸோ எம்எஸ் தோனியை வந்து இவங்க இம்பாக்ட்ல எடுத்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டவுட்ஸ் இருந்தது வந்து மைக்கேல் ஹர்ஷிலாம் வந்து ஆடினா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா தான் எம்எஸ் தோனி ஆடுவார் அப்படின்ட்டு. பட் அது ஒரு பெரிய சேலஞ்ச் ஆக்சுவலா. அவர் இந்த வயசுல ஃபுல்லா 20 ஓவர்ஸ் கீப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து பேட்டிங் ஆடுறதுலாம். ஸோ சஞ்சு சாம்சன் ஷுட் பி த கீப்பர்னு என்னோட பாயிண்ட். அப்படி பண்ணாரு அப்படின்னா, இல்ல அவர் மேட்ச் ஆட போறாரு அப்படின்னா ஹூ ஷுட் பி த கீப்பர்னா, அவர் கண்டிப்பா மேட்ச் ஆட போறாரு, 11ல இருக்க போறாரு அப்படின்னு வந்திருந்தா கண்டிப்பா அப்ப எம்எஸ் தோனி தான் இருக்கணும். ஏன்னா எம்எஸ் தோனியால ஃபீல்டிங் பண்ண முடியாது இந்த இதுல. சஞ்சு சாம்சன் கேன் டெஃபினெட்லி ஃபீல்ட். ஸோ அதனால எம்எஸ் தோனியை விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா ஆடிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லையா இம்பாக்ட் பிளேயரா ஆடுறதுங்கிறது அவருக்கும் சரி டீமுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஃபினிஷர் ரோல் இப்பவுமே வேகண்டா தான் இருக்கு. தூபே கேனாட் பி ஒரு ஃபினிஷர். ஸோ அந்த இடத்துல எம்எஸ் தோனி ஆடுறதுங்கிறது ஒரு நல்ல பாயிண்ட் தான். ஸோ அது இன்ஃபேக்ட் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப எமோஷனல் மூமெண்டா இருக்கு எனக்கு ஆக்சுவலா பேச. பட் ஸ்டில் ஓகே, இது ஆன் திஸ் நோட் நான் நெக்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச்சோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்றேன். எஸ்ஆர்ஹெச்சோட பிளேயிங் லெவன் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு தான். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் மேட்ச் வந்து எனக்கு தெரிஞ்சு பிரஃபுலிங்கே, அபிஷேக் சர்மா, ஐ மீன் ரெகுலர் லெவன் அப்படியே ஆட்டாங்க. அந்த அஷ்துபே மட்டும் உள்ள வருவாரா மாட்டாராங்கிற டவுட் மட்டும் இருக்கு. இது ஒண்ணு இல்லையா, அந்த பினிஷர் பிளேஸ்ல சைலில் அரோரா ஆர் அனிகேத் வர்மா, இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு தோணல. உங்க பாயிண்ட் தான் இருக்கா? இல்ல என்ன கேட்டா அவங்க அந்த ஸ்மரன் ரவிச்சந்திரனை வந்துட்டு நடுவுல ஆடுற அந்த இடத்துல ஆடுறதுக்கு அதுக்கு அவரை வெளியே வச்சுட்டு அர்ஷ்தூபே ஆடிடலாம் அவங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிதிஷ்குமார் ரெட்டி இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவரை கொண்டு வந்தாங்க. ஸோ இப்ப நிதிஷ்குமார் ரெட்டியும் வந்ததுக்கு அப்புறமும் அவரை ஏன் வச்சு ஆடிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. உனக்கு பேட்டிங் பார்த்தோன்னா டாப் 3 இஷான் கிஷன், அதுக்கப்புறம் கிளாசன் வராரு, அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி, அதுக்கப்புறம் உனக்கு இவரு அனிகேத் வர்மா வந்துட்டு சலீல் வராரா, 7 பேட்ஸ்மேன் வந்துருது. அதுக்கும் போக உனக்கு எதுக்கு இது இவரு ஸ்மரன் ரவிச்சந்திரன் 8வது பேட்ஸ்மேனா வச்சிருக்காங்கன்னு தெரியல. உனக்கு 8வது பேட்ஸ்மேனா பேட் கமின்ஸ் வந்து அடிப்பாரு, அர்ஷ்தூபே அடிப்பாரு. உனக்கு 9 பேர் பேட்டிங் கொடுக்கும் போது எதுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் வேணும்னு அவர் அந்த 5வது நம்பர் 5ல ஆட வைக்கிறாங்கன்னு தெரியல ஸ்மரன் ரவிச்சந்திரனை. ஸோ அது அவங்க அவரை தூக்கிட்டு அர்ஷ்தூபே எடுத்துட்டு வந்தாங்கனாலே அவங்க 11 ஒரு மாதிரி பிக்ஸ் ஆயிடும். உனக்கு சகிப் ஹசன், பிரஃபுல் கிங்கே, அர்ஷ்தூபே,
அவரு ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அவர் பேர் என்னது, ஐயோ மறந்து போச்சு, ஒருத்தர் போட்டுட்டு சிவாங்குமார். இருந்தாருடா கூகுளி, சிவாங் சிவகுமார் குமார், அவரு அவரு பேட் கமின்ஸ், இஷான் மலிங்கா, 6 பவுலரு 7 பேட்ஸ்மேன், 6 பேட்ஸ்மேன் ஆடிட்டு போயிட வேண்டியதானே, அது பேட் கமின்ஸ் தான் 7 பேட்ஸ்மேன் ஆடிட்டு போயிடலாம் அவங்க அழகா. ஆ. நிதிஷ்குமார் ரெட்டி வேற பவுலிங் போடுவாரு உனக்கு, அதுவும் 140 எல்லாம் கிளிக் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்றப்போ அவங்க எதுக்கு அந்த இடத்துல ஸ்மரன் ரவிச்சந்திரனை வச்சிருக்காங்கன்றதுதான் கேள்வி. இப்போ அவரை தூக்கிட்டு திரும்ப வந்துட்டாங்கன்னா அவங்க ஒரு வாரம் பிரேக் அப்புறம் வராங்க. சோ இதெல்லாம் யோசிச்சு மாத்துவாங்கன்னு நினைக்கிறேன் நான். அதுவுமே இல்லாம ஒரு ஜிடியோட போய் அகமதாபாத்ல கோட்டைக்குள்ள போய் அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதனால கொஞ்சம் யோசிச்சு இதெல்லாம் மாத்திட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆக்சுவலி ஃபேஸ் ஆஃப் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அன்சுல் கம்போஸ் வெர்சஸ் டிராவிஸ் ஹெட் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு வந்து அந்த ஆஃப் சைட்ல வந்து அந்த ஷார்ட் ஆஃப் லென்த் போட்டாலே இல்ல, நீ டீப் கவர்ஸ் வச்சு போட்டீங்கன்னா டேரக்டா கேட்ச் தான் கொடுப்போம். ஏன்னா ஃபுல்லா ஒரு ஏர்ல தான் ஆட பாக்குறாரு. மேபி கொஞ்சம் ஸ்லைஸ் ஆஃப் த பேட்ல பட்டா கூட டீப் கவர்ஸ்ல கேட்ச் போயிடும். ஸோ அந்த ஃபேஸ் ஆஃப் பார்க்க நல்லா இருக்கும். பட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த அவர் பேர் என்னதுன்னா அவர் அந்த ஸ்லிங்கியா போடுவாரு ஒருத்தர் எஸ்ஆர்எஸ்ல, ரஃபுல் இங்கேவா, சகிப் 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 ஹுசைன். சகிப் ஹுசைன், ஓகே ஓகே. சகிப் ஹுசைனுக்கும் சஞ்சு சாம்சனுக்குமே ஒரு ஃபேஸ் ஆஃப் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவர் ஆங்கிள் வந்து இப்படி போடுறாரு, இப்படி போடும்போது பால் உள்ளதான் வரணும், பட் வந்து ஆஃப் த பிச் டிவேட் ஆகி அவே ஃப்ரம் த பேட்ஸ்மேன் போகுது. ஸோ அது கொஞ்சம் அதை பார்த்தாகணும். ஏன்னா அந்த இடத்துல வந்து சஞ்சு சாம்சன் வந்து கொஞ்சம் வீக்னஸ் தான் அவருக்கு, அந்த 4th 5th ஸ்டம்ப் சேம் லைக் ஸ்ரேயாஸ் ஐயர் மாதிரி தான் அவருக்கும். 4th 6th ஸ்டம்ப்ல கொஞ்சம் அவே ஸ்விங் ஆனாலே பேட் ஓடுவாரு, ஃபர்ஸ்ட் ஸ்லிப் கேட்ச் இல்ல கீப்பர் கேட்ச், இப்படிதான் அவரோட விக்கெட்டே இருந்துட்டு இருக்கு. அன்னைக்கு சமி கூட சென்னையில ஆடும்போது கூட அதேதான், இப்படி போட்டு நல்லா ஆடிட்டு இருந்தாரு, என்னடான்னு பார்த்தா டக்குன்னு ஒரு எட்ஜி. ஸோ அதெல்லாம் பார்த்து ஆடணும், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இல்ல அதான்டா, ஆனா உனக்கு எல்எஸ்ஜியோட இல்ல சாம்சன் வந்து அங்க லக்னோல போய் ஆடும்போது, சமியா ஆடும்போது அது கொஞ்சம் மாத்தி 3 ஸ்டெம்ஸையும் காமிச்சு லெக் ஸ்டெம்ஸ்க்கு வெளியே ஸ்டாண்ட்ஸ் எடுத்து ஒரு மாதிரி அதை கவுண்டர் பண்ற மாதிரி ஆடினாரு, 2 4 அடிச்சாரு. அது திரும்ப ஒர்க் ஆகுமான்னு பாக்கணும். இங்கேயும் உனக்கு அந்த அவுட் ஸ்விங்க்கு எதிராக பாக்கணும். ஆக்சுவலா இன்னொன்னு பேட் கமின்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு பவர் பிளேல ஸ்டார்ட் பண்ண மாட்டாரு தான் நினைக்கிறேன். ஏன்னா பவர் பிளேல போடுறதுக்கு பிரஃபுல் இங்க ஆரம்பிக்கிறாரு, நிதிஷ்குமார் ரெட்டி சூப்பரா போட்டுட்டு இருக்காரு பவர் பிளேல, அதனால அவங்க அதை வச்சு மேனேஜ் பண்றாங்க. பட் ஆனா பிரஃபுல் பேட் கமின்ஸ் தான் பவர் பிளேலையும் போடுறாரு. உனக்கு பிரியன் சாரியாக்கெல்லாம் போட்டு விக்கெட் எடுத்தாரு, உனக்கு பேட் கமின்ஸ் தான் போடுறாரு. ஏன்னா உனக்கு அடுத்து போடுறதுக்கு இஷான் மலிங்கா இருக்காரு பவர் பிளேக்கு வெளியே. ஒரு ரிவர்ஸ் அவருக்கு வந்து பால் பழசானா ரிவர்ஸ் நினைக்கிறேன் 2 ஓவர் ஆக்சுவலா இல்ல உனக்கு வந்து ஒண்ணு பிரபுல் இங்க இல்லாட்டி அவரு பேர் என்னது சகிப் ஹசன், 2 பேர் தான் ஆடுறாங்க, 2 பேரும் ஒரு ஆள் தான் ஆடுறாங்க. சோ அவங்க 2 பேர்ல ஒரு ஆள் 2 ஓவர், நிதிஷ்குமார் ரெட்டி 2 ஓவர், பேட் கமின்ஸ் 2 ஓவர், அந்த மாதிரி போடுறாங்க 6 ஓவர். அதுக்கப்புறம் உனக்கு வந்து ஸ்பின்னர் எடுத்துட்டு வராங்க, சிவாங் குமார், ஈஷான் மலிங்காவும் போறாங்க. 2 பேரும் ஆடினா பேட் கமின்ஸ் பொறுமையா போட்டுக்கலாம், அவங்க 2 பேரையும் போட்டு அந்த மாதிரி ஆடினாங்கன்னா பேட் கமின்ஸ் வந்து சஞ்சு சாம்சனுக்கு அகேன்ஸ்டா நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு, சிவம் துபேக்கு அகேன்ஸ்டாவும். ஸோ சஞ்சு சாம்சன் இப்ப பவர் பிளேல விக்கெட் எடுக்கணுங்கிறது அப்ப உங்களுக்கு ரொம்ப க்ரூஷியல் பாயிண்டா இருக்கும். ஸோ அதுதான் வந்து மேட்ச் டிஃபைனிங்கா இருக்கும். யாராவது சஞ்சு சாம்சன் சொல்லணும், இந்த 2 மேட்ச் வந்து டூ ஆர் டை மேட்ச், நீங்க வந்து 6 ஓவர்ஸ் தாண்டினாலே போதும், நம்ம 20 ஓவர்ஸ் கொண்டு போயிட்டு நல்ல ஸ்கோர் அடிச்சிடலாம். அது யாராவது சொல்லணும் அவர்கிட்ட. அது போய் ஃபர்ஸ்ட் 2 ஓவர்லயே அடிக்க போயிட்டு எல்லா பாலும் ஒரு மாதிரி என்னன்னா மைண்ட் அவுட் போயிடுற, டக்குன்னு 6 அடிச்சோன்னா ஒரு ரொட்டேட் பண்ணணும் ஸ்ட்ரைக்கு, அது மாதிரி ஆடாம 2 6 3 6 ட்ரை பண்ணிட்டு அதுலதான் அவுட் ஆயிடுறாரு எனக்கு. சோ அதை மட்டும் யாராவது சொல்லணும், 6 ஓவர்ஸ் தாண்டி கொண்டு போனாலே போதும். ஒரு 6 அடிச்ச உடனே ஒரு சிங்கிள், ஒரு 4 அடிச்ச உடனே ஒரு டபுள், அந்த மாதிரியான இந்த 2 மேட்ச்ல கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டா அடிக்கணும். ஏன்னா அவர் பவர் பிளே தாண்டி அவர் ஆடின எல்லா மேட்சுமே எனக்கு தெரிஞ்சு அதான் ஆல்மோஸ்ட் பவர் பிளே தாண்டி ஆடின எல்லா மேட்சுமே நம்ம ஜெயிச்சிருக்கோம் ஆல்மோஸ்ட். அதனால இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் சஞ்சு சாம்சன் ஸ்டேஸ் ஃபார் லாங் டைம். இவரு அதே மாதிரி முகேஷ் சௌத்ரி வந்து இஷான் கிஷனுக்கு நல்லா போலிங் போட்டிருக்காரு, பட் அபிஷேக் சர்மாக்கு சரியா போலிங் போடல. அபிஷேக் சர்மா அடிச்சிருக்காரு, இல்ல நல்லா போட்டிருக்காருன்னா சூப்பரா போட்டிருக்காருன்னு சொல்லலாம். அதாவது எக்ஸ்ட்ராடினரியா போடுறாரு. 7 பால்ல 3 தடவை அவுட் ஆகிருக்காரு இஷான் கிஷன். ஆமா சூப்பரா போட்டிருக்காரு, கரெக்ட். அதாவது ஒரு ஓவர் போட்டு ஒரு பால் போட்டு 3 தடவை அவர் அவுட் ஆகிருக்காரு அந்த மாதிரி. அதான் பட் என்னன்னா அவர் அபிஷேக் சர்மா கண்ணில் காட்டாம இஷான் கிஷனுக்கு டைரக்டா கொண்டு வர முடியுமாங்கிறது எங்களுக்கு தெரியல. ஸோ அபிஷேக் சர்மா கிட்ட அடி வாங்கிட்டு தான் முகேஷ் சௌத்ரி வந்து இஷான் கிஷனுக்கு போட முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல தான் அகில் ஹுசைன்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஆனா அகைன் இந்த லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஆஃப் ஸ்பின்னர்னு சொல்லிட்டு ஏதாவது கேம்பிள் எடுப்பாங்களா? இல்ல ஐசிஐசிஐ ரூல்ஸை வந்து பிரேக் பண்ற டீமா வந்துட்டு இருக்க மாட்டாங்க ஐசிஐசி எப்பயுமே.
அவங்க வந்து பாரு இப்ப அதான் எப்படி பண்றாங்கன்னு பாரு. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அந்த மாதிரி வந்தாருன்னா பண்ண போட- போய் தான் போடவே மாட்டாங்க. அதான் அந்த மாதிரி பண்ண போய் தான் இவர் அது பேர் என்ன மேட்ச் ஷாட் ஆட போய் ஈஸியா கிடைக்க வேண்டிய அந்த 2 பாயிண்ட பாட்டில் பண்ணிட்டு வந்த உப்பால் ஸ்டேடியம் ஹைதராபாத்ல மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா அசிங்கமா கையில இருக்கிற எனக்கு சாம்பியன்ஷிப்ப பிளேயர்ஸ் சான்சஸை விட்டுருவோம். எனக்கு அந்த இடத்துல தான் ஒரு டவுட்டா இருக்கு இந்த சிஎஸ்கே மேனேஜர் மேல. என்னன்னா நேத்துல இருந்து வந்து இந்த மெக்னீல் நோரானா வந்து ஃபுல்லா வீடியோ போட்டே இருக்காங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, இப்ப கூட 2 மினிட்ஸ் முன்னாடி வீடியோ வந்திருக்கு. அதே மாதிரி டியான் ஃபாரஸ்டருக்கும் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. நேற்று வந்து உள்ள வந்தது வந்து டென் கம்மிங் வீடியோன்னு ஒண்ணு போட்டாங்க. அதுக்கு இன்னைக்கு வேற வந்து எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க அது வேற கேட்டு போட்டிருக்காங்க. எனக்கு இது ரெண்டும் பார்க்கும்போதே கொஞ்சம் பயமா இருக்கு. எனக்கு வந்து இந்த மெக்னீல் நோரானா கூட ஓகே மேட்ச் ஷாட் லைக் ஃபீல் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் தான், பட் அது விளையாடலாம் கூட வச்சுக்கோங்க. பட் ஆனா எனக்கு அந்த இந்த இடத்துல அவர் பேர் என்னது லெஃப்ட் ஆர்ம் அந்த அகிலேஷன் பதிலா ஃபாரஸ்டர் ஆடிடுவாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் வந்துனே இருக்கு எனக்கு. எனக்கு ஆக்சுவலா ஆனா அக்யூசன் ஆடுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி கேம்பிள் எடுக்கலாம். ஏன்னா அகைன் நான் ஒரு ஓவர் நடுவில் பவர் பிளே அடிவாங்கன்னா கூட பின்னாடி உங்களுக்கு 100 காம்ப்ளிமெண்டரியா போடுறது ஒரு நல்ல பவுலர் தேவை. அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா. அண்ட் ஹென்ரிச் கிளாசன் வர்சஸ் நூர் அகமது அந்த ஃபேக் எண்ட் ஆஃப் தி இது மிடில் ஓவர்ஸ் அங்கிருந்து அவர் அடிக்க ஆரம்பிப்பாரு நார்மலா 14th 15th ஓவர்ல. அந்த டைம்ல அவர் நூர் அகமது எப்படி ஆடுறாருங்கிறதும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அட்டாக் பண்ண போய் விக்கெட் விடுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. இல்லடா ஹென்ரி கிளாசன் வந்து நீ இதெல்லாம் சொன்னா முன்னாடி சீசன்ல ஆடிட்டு இருந்தாரு. அவர் வந்து இப்ப வந்து அவருக்கு ஸ்ட்ரென்த்துக்கு நீ போட்டனா கிளியர் பண்றதுக்கு அவரோட ஆர்க்ல போட்டனா அடிச்சிடாரு. நீ எந்த ஓவர்ல போட்டாலும் அடிக்கிறாரு. நீ மொத ஓவர்லயே போட்டாலும் அடிக்கிறாரு, நீ 13வது ஓவர் போட்டாலும் அடிக்கிறாரு. அதே மாதிரி நல்ல பால் வந்து மொத ஓவர்ல போட்டாலும் ஸ்டொக் வைக்கிறாரு, நீ 15வது ஓவர்ல போட்டாலும் ஸ்டொக் வைக்கிறாரு. ஸோ அவரோட அவரோட பிளேயிங் ஸ்டைலே மாத்திட்டாரு. அதனாலதான் ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் உனக்கு டாப் 5ல 500 ரன்ஸோட மோஸ்ட் ரன்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காரு அவரு. உனக்கு அவரோட ஸ்டைலு அவரோட ஆனா அவர் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தனா முன்னாடி மாதிரி இல்ல. ஆனா அவருக்கு வந்து இது எஸ்ஆர்எச் வின் ஆறதுக்கு எவ்வளவு தேவையோ அதெல்லாம் பண்றாரு அவரு. இப்போ டக்குன்னு 3 விக்கெட் விழுந்து பவர் பிளேல 2 பேரும் அவுட் ஆயிட்டாங்கன்னா அவர் அங்க வந்து பொறுப்போட ஆடி கேம கீழே வரைக்கும் எடுத்துட்டு போறாரு. சோ உனக்கு திடீர்னு 15 ஓவர் வரைக்கும் ஆடிட்டாங்கன்னா அங்க வந்து திடீர்னு டக்குன்னு அடிக்கிறாரு. எல்லாமே பண்றாரு அவரு. உனக்கு ஹென்ரி கிளாசன் வந்துட்டு நீ சொல்ற மாதிரி 13வது ஓவர்ல இருந்து தான் அடிக்க ஆரம்பிக்கிறான்ல. அவர் எங்க போட்டாலும் அவரோட ஆர்க்ல விழுந்துதான் அடிக்கிறாரு, இல்லாட்டி அப்படியே எடுத்துட்டு போறாரு கேம. அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் மிடில் ஆர்டர்ல இருக்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் தான் அவங்களுக்கு. உனக்கு மேல பவர் ஹிட்டர்ஸ் கீழே பவர் ஹிட்டர்ஸ் இருக்க போது நடுவுல ஒருத்தர் வந்து பவர் ஹிட்டும் பண்ண முடியும், கேமை எடுத்துட்டும் போக முடியும்ன்றப்போ அவங்களுக்கு பயங்கர அட்வான்டேஜ் அது. ஸோ ஆன் திஸ் நோட் வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு நல்ல மேட்சா தான் இருக்கும்னு தோணுது. பட் அகைன் எனக்கு தெரிஞ்சு ஓவர் 10 இருந்தாங்கன்னா நான் வந்து சிஎஸ்கே வுட் பி அ கிளியர் ஃபேவரட்ஸ் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். இப்போ அவர் ஓவர் 10 இல்லாததுங்கிறது சிஎஸ்கே ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருக்கும். ஆக்சுவலா வெட்டடிச்சமாவே லாஸ்ட் மேட்சே தெரிஞ்சுது எல்எஸ்ஜி கூட அவங்க ஏக்னா ஸ்டேடியம் ஆடின விதத்தை பார்க்கும்போது. ஸோ இன்னைக்கு சேப்பாக்கில் அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த மேட்ச் ஜெயிச்சா இன்னுமே டோர்னமெண்ட்ல அலைவா இருப்பாங்கிறதும் ஒரு பிளஸ் பாயிண்ட்ஸ். கொஞ்சம் ஃபுல் ஹார்ட் அண்ட் சோல் போட்டு விளையாடுவாங்க. டாப் 2க்கு நாங்க அலைவாக டாப் 2க்கு நாங்க ஆடிட்டு இருக்கோம். சரி ஓகே. இன்னொன்னு சின்ன பாயிண்ட் வந்து இல்ல எனக்கு வாழ்றதுக்கே வழி இல்லையா, இவருக்கு வாழ்றதுக்கே வழி இல்லையா டாப் 2 கேக்குறாங்க. நாங்க வந்து இந்த சீசன் வந்து 2023 ரெப்ளிகாடா. இப்ப நான் எப்படின்னா இப்போ டாப் 2 போயிட்டு ஜிடிஏ மாதிரி நாங்க ஆர்சிபி அடிச்சு ஃபைனல்ஸ் போறோம். ஃபைனல்ஸ் போய் ஜெயிக்கணும்னு சொல்ல மாட்டேன், பட் ஃபைனல்ஸ் போறோம். எனக்கு அதோட இது எனக்கு தெரியுது. எனக்கு அதுவும் இல்லாம வந்து இந்த மேட்ச் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னதான் சஞ்சு சாம்சன் வந்து அடிக்கணும் அப்படி இப்படின்னு பேசினா கூட எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து எய்தர் ருத்துராஜ் ஆர் டெவால் பிரதர்ஸ் 2 பேரும் யாரோ ஒருத்தர் வந்து இந்த மேட்ச் சைன் பண்ண போறாங்கன்னு என்னோட இன்ட்யூஷன் சொல்லுது. அதே மாதிரி பவுலிங்ல வந்து 2 மேட்சா ஆடிவாங்க அன்சுல் கம்போஜ் இந்த வாட்டி வந்து உங்களுக்கு வந்து மேட்ச் வந்து செஞ்சு கொடுக்க போறாருன்னு எனக்கு ஏதோ ஃபீல் வருது. சோ பாப்போம், எனக்கு தெரியல, இதெல்லாம் என்னோட இன்ட்யூஷன் தான். இதுல மேட்ச் வந்து மும்பையோட அதே பிட்ச்ல தான் நடக்குது போல. சோ ஒரு 180 ஸ்கோர் போட்டாலே ஜெயிக்கிற ஸ்கோரா இருக்கும் இந்த பிட்ச்ல. சோ பாப்போம். நீ சொல்லு பக்தா. நம்ம செட்டிங்லா 180 கொடுத்தோம்னா அவனுக்கு 14 ஓவர்ஸ்ல அடிச்சு முடிச்சிருவானுங்க. நம்ம சேசிங் பண்ணும்போது 160 170 சொல்றியா, ஓகே 19 ஓவர்ஸ் நாங்க அடிச்சு சேஸ் பண்ணுவோம். அதான் ஆனா அதான் அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட்டாங்கன்னா அவங்க ஏதாவது பண்ணி அடிச்சிருவாங்க. நம்ம வந்து நம்ம ஏதாவது ஒண்ணு போட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண தான் பார்க்கணும் ஆக்சுவலா. அதுதான் என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஆன் திஸ் நோட் எனக்கு இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இதுல T20 கேப்டன்சி வந்து ஒரு உங்களுக்கு எல்லாம் இந்த பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி தெரிஞ்சுதான் தெரியல.
ஆன் த ட்ராட்ல பஞ்சாப் வந்து 6 கேம் தோத்துருக்காங்க. பஞ்சாப் 6 தோக்க ஆரம்பிக்கிறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி தான் வந்துட்டு ஸ்கையை கேப்டன்சில இருந்து ரிமூவ் பண்ணிட்டு ஸ்ரேயஸ் ஐயரை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருந்தது. இப்ப பார்த்தோம்னா அந்த டாக்ஸ் ஆரம்பிச்சதுல இருந்து 6 மேட்ச் தோத்துருக்காங்க பஞ்சாப். அண்ட் சிஎஸ்கேக்கு நிறைய மேட்ச் சிங்கிள் ஹேண்டடா ஆக்சுவலா பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன் ஜெயிச்சு கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஃபேவரட் சஞ்சு ஸ்ரேயஸ் ஐயர் தான் அப்படின்னா கூட நிறைய பேர் வந்து T20 வேர்ல்ட் கப்ல மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு வாங்கின சஞ்சு சாம்சன் இருக்காரு. அங்க பார்த்தோம்னா அந்த அதர் ஹேண்ட் அவர் கிளச் மேட்சஸ்லாம் அவர் அடிக்கல. இப்போ முக்கியமா ஒரு T20 வேர்ல்ட் கப்ல அவரு சோக் ஆயிட்டாரு. முக்கியமா ஆட வேண்டிய ஆர்சிபி மேட்ச்ல ஃபைனல்ஸ்ல ரொமாரிஷோ படிக்கிட்ட போய் போய் அவுட் ஆயிட்டாரு. ஸோ இதெல்லாம் ரொம்ப கிளச்சான மேட்சஸ்ல அவர் அடிக்கல. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் ரொம்ப எப்போ ஸ்டெப் அப் பண்ணுமோ அப்போ வந்து சிங்கிள் மேனா தனியா வந்து சாம்பியன்ஷிப் ட்ராஃபி வாங்கி கொடுத்துருக்காரு சஞ்சு சாம்சன். ஸோ இவரையும் நம்ம கண்டென்ஷிப்ல வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் பஞ்சாப் பார்த்தோம்னா பிளே ஆஃபோட விளிம்பு நிலையில இருக்காங்க. சிஎஸ்கேக்கு இன்னுமே ஹோப்ஸ் இருக்கு. அவர் இன்னும் 2 மேட்ச் அவர் தனியா நின்று அடிச்சு கொடுத்தாருன்னா கண்டிப்பா சிஎஸ்கேவால நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு இங்க இருந்து போக முடியும். ரவி சாஸ்திரிலாம் என்டோஸ் வேற பண்ணிருக்காரு. நீங்க சஞ்சு சாம்சன் மாதிரியான பிளேயர் கொடுங்க, அவருக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, தனியா ஒரு மேட்சை ஜெயிச்சு கொடுக்க முடியுமா, இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய பிளேயர் அப்படின்ற மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருக்க போது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்ல இதுவுமே இந்தியன் டீமோட ஃபியூச்சர் டிசைட் பண்றதுக்கான ஸ்பேஸ்ல அது இருக்கு அப்படின்றப்போ இந்த பர்டிகுலர் மேட்ச் டேக்ஸ் மோர் இம்பார்ட்டன்ஸ் ஹியர். ஸோ அதுவும் ஒரு பாயிண்டா நாங்க பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஸ்னோட் நம்ம ப்ரெடிக்ஷன் போயிடலாம். ப்ரெடிக்ஷன் போயிடலாம். இப்போ நான் வந்து என் ஹோம் டீம் சிஎஸ்கே பேக் பண்றேன். எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்ச அசாரஸ் ஜெயிக்கிறது கஷ்டம். பட் ஸ்டில் நான் என் ஹோம் டீம் சிஎஸ்கே பேக் பண்றேன். நரேஷும் ஸ்ரவணமும் அவங்கள வந்து சிஎஸ்கே தான் பேக் பண்றாங்க. இல்ல ஸ்ரவன் வந்து இந்த மேட்ச் இல்ல, எந்த மேட்ச் நடந்தாலும் சிஎஸ்கேக்கு எது நடந்தா நல்லதோ அதை தான் ப்ரெடிக்ட் பண்ணுவாரு அவரு. அதனால இந்த மேட்ச்ல சிஎஸ்கே ஜெயிச்சாதான் அவர் நல்லதுன்னு ஃபீல் பண்ணுவாரு. அதனால அவர் வந்து நீங்க கேட்க வேண்டாம், நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இந்த மேட்ச்ல யார் ஜெயிச்சா சிஎஸ்கேக்கு நல்லதோ அந்த ப்ரெடிக்ஷன் அவர் போட்டுருங்க. அந்த மாதிரி இப்ப ஜாயின் பண்ண முடியாத யோகியும் வெங்கட்டும் எஸ்ஆர்எஸ் சொல்லிருக்காங்க. நானுமே எஸ்ஆர்எஸ் தான் சொல்றேன். ஏன்னா ஜேமி ஓவர்டன் இல்லாத வந்து இந்த சிஎஸ்கே வந்து இப்படி ஒரு ரவுண்டு ஃபேமிலி, இந்த கிரவுண்டு பாத்தீங்கன்னா கிரவுண்ட் இருக்க மாதிரி சிஎஸ்கே டீம் இருக்குன்னா இவ்வளவு பெரிய ஓட்டை இருக்குங்க. ஓட்டம் இல்லாதது அந்த ஓட்டைய வந்து இவங்க அடைக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணாலும் அந்த ஓட்டை தெரியதான் செய்யும். சோ அது வந்து அது மட்டும்தான் அந்த ஒரே காரணத்துக்காண்டி நான் வந்து எஸ்ஆர்எச் பேக் பண்றேன். சோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நீ முகேஷ் சௌத்ரியா வந்து இஷான் கிஷன் டேக் ஆன் பண்ணுவாரு எனக்கு தோணுது. கம்பேக் கொடுப்பாருன்னு தோணுது எனக்கு. 7 பால் 3 விக்கெட் அடிக்கிறியா, இன்னைக்கு நான் 7 பால் 3 6 அடிக்கிறேன். அந்த மாதிரி இஷான் கிஷன் தான் என்னோட ஆரஞ்சு கேப் ஹோல்டரு. அவர் அடிச்சாலும் ஓகேதான். அவர் அடிக்கணும்னு நினைக்கிறதா இல்ல என் டீமுக்காக அவர் அடிக்கூடாதுன்னு நினைக்கிறதா எனக்கு தெரியல. பட் ஓகே, அவர் அடிக்கலனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு ஆரஞ்சு கேப் ப்ரெடிக்ஷனை விட என் டீம் ஜெயிக்கிறது தான் எனக்கு முக்கியம். பட் அகைன் அந்த நோட் மேபி நான் இன்னொரு வீடியோ கூட நம்ம ஜேமி ஓட்டனை பத்தி பேசலாம். அதான் இப்போ ப்ரெடிக்ஷன் வந்து இப்போ 3 பேர் எங்கிட்ட சைட்ல இருந்து எஸ்ஆர்எஸ் சொல்லியிருக்கோம். 3 பேர் வந்து சிஎஸ்கே சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மேட்ச் முடிஞ்சோடனே அந்த மேட்சோட ரிவ்யூல வந்து நான் உங்களை மீட் பண்றோம். Until then, it's Wolf signing off. Bye bye. Bye bye. ஊர்ச்சிட்டி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்